மகளே கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். பார்க்க முடியும் நம்ம சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் உங்கள் வீடியோ உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வின்வின் கம்பெனிக்கு வந்து 272 நடிச்சிருக்கேன். நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருந்தோம். ஆல் போல் சி போல் கூட வருதுன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிறிசக்தி கம்பெனி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி சிறிசக்தி 432 ட்ரா. என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குற முன்னாடி மக்களே கேரளாண்டிய நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஜேஎம்எஸ்என்சின்னு அவங்க நம்பர் வச்சுட்ருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேஎல் வந்து 3 மணி ரிசல்ட்டுக்கு 2:50 வச்சுட்ருக்காங்க. டிஆர் 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் வச்சுட்ருக்காங்க. 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் வச்சுருக்காங்க. பார்த்துங்க, இது வந்து ஒரு போர்டு வந்து ப்ளே பண்ணும் போது ஒரு 12 ரூபாய்க்கு 100 கொடுத்துருக்காங்க. எபிபிசி ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 15 ரூபாய்க்கு 1000 கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 25 ரூபாலேருந்து 100 வரையும் கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 25 ரூபாலேருந்து 100 வரைக்கும் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. 5 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 75 ரூபாலேருந்து 700 ப்ளே பண்ணுறாங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 81 89 87 02 42. இந்த நம்பருக்கு மெசேஜ் கால் பண்ணிங்க. மகளே, இவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 டைம்ஸ் ஆஃபர் கொடுப்பாங்க. வேணும்னா அந்த நம்பர் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. வாரத்தில் 2 டேஸ் மட்டும் இவங்க ஆஃபர் கொடுப்பாங்க, நல்லா நோட் பண்ணிங்க. 81 89 87 02 42. இந்த நம்பருக்கு மெசேஜ் கால் பண்ணி கேட்டுங்க. ஓகே, வாங்க நம்ம கசின்குள்ளே போகலாம். மகளே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கிறோம். ஆல் போர்டு வந்து நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். மகளே, வந்து நம்ம வந்து நேற்று வீடியோ எடுத்ததில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் நம்பர் நம்ம வந்து சார்ட்டு டவுன்லோட் ஆகாத நம்ம ஏபிபிசி மெத்தடு நம்ம ஒரு நம்பரே போடவே இல்லை. மிஸ்ஸிங் நான் காலைல தான் பார்த்தேன் எங்கடா அப்படின்னு. ஓகே, வாங்க இன்றைக்கி வந்து சார்ட்டு வந்துடுச்சு, அதனால் நான் எடுத்திருக்கேன். சிறிசக்தி கம்பெனி வந்து வீக்லி சார்ட். மகளே, இதில் வந்து நம்ம ஆல் போர்டு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் வந்து கடைசியாக ஒரு 6 நாள் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். 6 நாள் ரிசல்ட் வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மகளே, இதில் பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 285 முதலுக்கு நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் தான், நம்ம பவர் நம்பரில் எடுக்கல, ஸ்ட்ரைட்டாக நம்பர் தான் எடுக்க போகிறோம். இதில் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, வந்து நம்ம 285 போடுவோம். அடுத்தது வந்து ரொட்டேட் ஆப்ஷன் 88 போடுக்குறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2வது புள்ளி கிண்டாலுக்கு 2வது கொடுக்குற நம்பர்ஸ் வந்து 3 தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்ம நல்லா நோட் பண்ணி. இது வந்து நம்ம வந்து 6 டேஸ் வச்சு நம்ம எடுக்கிறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும்போது நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா மகளே, நம்ம வந்து 285 வச்சு எடுக்கல, நமக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 3 கிடச்சி. அடுத்த நாள் சி போல் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா 285 கீழே 347 ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 347 போடுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 88 போடுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு 2வது நம்பர்ஸ் 4. மகளே, வந்து நம்ம 347 வச்சு அடிக்கல. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பி போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 853 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 853 ரொட்டேட் ஆப்ஷன் 88 போடுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு 2வது நம்பர் தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் 4 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே, நம்ம வந்து 853 வச்சு அடிக்கல, 4 நம்பர் கிடச்சி. 4 நம்பர் பாருங்கள், அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் 2 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 942 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 942 ரொட்டேட் ஆப்ஷன் போடுக்கிறீங்க. 88 போடுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி இந்த ஆளுக்கு நம்ம 2வது கூடிய நம்பர்ஸ் தான் நமக்கு ஆல் போர்டு 4 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளே, வந்து 942 வச்சு அடிக்கல, நமக்கு 4 நம்பர் கிடச்சி. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 386 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 386 போடுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 88 போடுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு 2வது நம்பர் தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நல்லா நோட் பண்ணிங்க. 0 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே, 386 வச்சு அடிக்கல, நமக்கு 0 நம்பர் கிடச்சிச்சு. 0 வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் 2 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 848 இருக்குது. முதலுக்கு 3 நம்பர்ஸ் நமக்கு எடுத்துக்கிறோம். 848 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 848 போடுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. 88 போடுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு நம்பர் 2வது நம்பர் பார்த்தீங்கன்னா 4 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே, நாளைக்கான ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து இது வந்து நம்ம 6 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்த சிங்கிள் நம்பர் எல்லா நாளுமே பாஸ் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்த்துட்டுனா.
ஓகே, வந்து நம்ம அடுத்த வந்து இன்னொரு சிங்கிள் நம்பர் இருக்குது, அதை வந்து நான் கடைசியாக காட்டுறேன். அடுத்து வந்து நம்ம ஏபிபிசி நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்க்க முடியும். நம்ம சேனல் லைக் பண்ணாதீங்க, மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகேவா மகளே, வந்து நம்ம டெய்லி சார்ட் மகளே, இது டெய்லி சார்ட்டில் கடைசி 3 டேஸ் வச்சு நம்ம ஏபிபிசி நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 385. இந்த 385 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 385 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 754 போட்டுக்கிறோம். இதில் வந்து நான் 754 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு இந்த முதலுக்கு 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். புள்ளி கிண்டாலுக்கு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. 57 ரொட்டேட், அடுத்த நம்பர் 71, அது ரொட்டேட் பண்ணால் 75 அண்டு 17. இது அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளே, வந்து நம்ம 385 வச்சு எடுக்கல, நமக்கு வந்து 57, 71, 75, 17 4 நம்பர்ஸ் கிடையாது. 75ங்கன்னு பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் செல்ட்டு பார்த்திங்கன்னா 975. அந்த 975 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 975 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 754 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா புள்ளி கிண்டாலுக்காக அதற்கு 3 நம்பர்ஸ் நல்லா நோட் பண்ணிங்க. இதில் வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம் 77, அடுத்த நம்பர் 72, அண்ட் இது ரொட்டேட் பண்ணால் 77 வரும். அதை ரொட்டேட் பண்ணால் 27 மகளே, நம்ம வந்து 975 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 77, 72, 27 3 நம்பர்ஸ் கிடச்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா 72 வந்து பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, 27 பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 272. அந்த 272 வச்சு அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 272 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 754 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 468, அதாவது பிடிச்சிக்கிறோம் 46 அண்ட் 68, அப்படி இல்லைன்னா 46, 68 ரொட்டேட் பண்ணால் 64 அண்டு 86. அவனுக்கான ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 46, 68 தான். மகளிர் நம்ம வந்து 272 வச்சு அடிக்கலாம். 46, 68, 64, 86 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இன்னொரு நம்பர் நான் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆகும் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க. மகளே, மறுபடியும் வீக்லி சார்ட் எடுத்துருக்கேன். வீக்லி சார்ட்லேருந்து நம்ம ஆல்போர்ட் எப்படி இன்னொரு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிறோம். 5 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா முதலுக்கு 3 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிங்க. 347 போடுகிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் 855 போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 புள்ளி கிண்டலுக்கு முதல் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 4 தான் நமக்கு அடுத்த நாள் கிடச்சா ஆல்போர்ட் நம்பர். நல்லா நோட் பண்ணிங்க. ஒரு 5 டேஸ் நம்ம ரிசல்ட் எடுத்துக்கோம். நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஓகேவா மகளே, 347 வச்சு அடிக்கல, நமக்கு 4 நம்பர் கிடச்சி. நல்லா நோட் பண்ணிங்க. பி போர்டில் சூப்பராக நீங்கள் ஆச்சு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 853 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே, 853 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் 855 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 0, புள்ளி கிண்டாலுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா 0. மகளே, இதுலேருந்து 2 நம்பர் கூட வரும். நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குது ஒரு வின்னிங் எடுக்க. ஓகே, நம்ம தான் ஆல்போர்டு சிங்கிள் நம்பர் தான் நான் எடுக்கிறேன். ஓகேவா, இதுலேருந்து 2 நம்பர்ஸ் கூட ஒரு அன்றைக்கே சொன்னால் 35 வரும்னு கூட சொன்னால் அதேமாதிரி வந்துச்சு. அதனால் நல்லா நோட் பண்ணிங்க. 2 நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. 0. ஓகேவா மகளே, 853 வச்சு அடிக்கலாம், நமக்கு 0 நம்பர் கிடச்சிச்சு. 0 நம்பர் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 942. அந்த 942 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 942 போட்டுக்கிறோம். ஓகேவா, நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு முதல் நம்பர் பார்த்திங்கன்னா 4 தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளே, வந்து நம்ம வந்து 942 வச்சு அடிக்கல, நமக்கு மறுபடியும் 4 நம்பர் கிடச்சி. 4 நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 386 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 386 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் 855. ஓகேவா, நமக்கு தேவையான நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு நம்பர் முதல் நம்பர். இதில் 7 நம்பர் தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். நல்லா நோட் பண்ணிங்க. மறுபடியும் 386 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 7 நம்பர் கிடச்சிது. 7 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங். ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 848 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே, நம்ம
848 வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கண்டால் இருக்க முதல் நம்பர் 8 ஓகேவா. இதுலேருந்து 2 நம்பர்ஸ் கூட வரும்னு சொன்னேன். ஏன்னா அதில் 4 நம்பர் வந்துச்சு, நல்லா நோட் பண்ணிங்களா. அந்த ஆல்போர்ட்லேயும் நான் 4 நம்பர் வந்து இதில் 2 நம்பர்ஸ் வாய்ப்பு இருக்குது. அதனால் 8 நம்பர் இதில் கிடச்சிருக்கு. நீங்கள் 8 நம்பர் நான் நோட் பண்ணிங்க மகளே. நம்ம கிடைச்சது நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 நம்பர் கிடச்சிருக்கு ஓகேவா. அந்த ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கிடச்சிருக்கு ஓகேவா. நீங்கள் இது மேட்ச் பண்ணிக்கலாமா 48 84 ஓகேவா. 48 84 நம்ம கொடுத்த ஏபிபிசி என்னென்னு பார்த்துருவாங்களா மகளே. நாளைக்கான ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு இது ஏபிபிசி நாள் நோட் பண்ணிங்க. ஆல்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 8 2 நம்பருமே நம்ம வந்து 5 days 6 days வச்சு தான் எடுத்து எல்லா நாளும் பாஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும் ஓகே. ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 6 8 தான் கிடச்சிச்சு. அந்த 3 நம்பர்ஸை நம்ம மேட்ச் பண்ணி போட்டுருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்து ப்ளே பண்ணிங்க. 46 68 48 64 86 84 கண்டிப்பாக இதுலேருந்து 2 நம்பர்ஸ் வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்து ப்ளே பண்ணிங்க ஓகே. மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.